பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மையாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தாழ்மை. இந்த தாழ்மையில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் கிருபைகள் ஏராளமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோப்புல வசனம் சொல்லுகிறது, அவருக்கு தாழ்மை உள்ள பிள்ளைகளுக்கு அவர் கிருபைகள் அதிகமாய் தருகிறாரா, ஏராளமான கிருபைகளை தருகிறாரா. அப்ப தாழ்மை உள்ளவருக்கு கிருபை தருகிறார் என்றா அடுத்ததே அவர் என்ன செய்ய போகிறார்னா உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்ததே நமக்காக தான். ஒரு மகிமையான ஒரு இடத்தை விட்டு, பரிசுத்தமான இடத்தை விட்டு, ஒரு மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை விட்டு அவர் மேன்மையே நம்ம கிரகிக்க முடியாத ஆனா பாவியான மனுஷனிடத்துல அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி இந்த பூமியில வாழ்ந்து அவர் சிலுவையின் பாடுகளுக்குள்ள கடந்து போகும்பொழுது முக்கியமாய் கடைசி தருணத்துல லூக்கால நம்ம 23ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவரை சிலுவையில் அடிக்கிறார்கள். அவரை சிலுவையில் அடிக்கும் போது பக்கத்துல 2 கல்லர்கள் இருக்காங்க. அந்த கல்லர்களுக்கு மத்தியில ஒருத்தன் சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஒருவன் பார்த்து கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். ஸோ நீ சிலுவையில் தொங்குற, அதனால நீ உன்னையே ரட்சித்துக்கோ, என்னையே ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இகழ்கிறான். ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறான், அவன் கிண்டல் பண்ணுகிறான், இகழ்ந்து பேசுகிறான். இந்த இகழ்ந்து பேசுகிற காரியத்தை கர்த்தர் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார் அவனை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கண்டுக்கவே இல்லை. மற்றவன் இன்னொருத்தர் இருக்கிறான் பக்கத்துல, அவன் சொல்றான், இயேசுவே ரட்சகா, நீர் இன்றைக்கு நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா என்னை கூட்டிட்டு போங்க. அவன் ரொம்ப அழகா இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னையும் உம்மோடு கூட நீங்க நினைத்தருளுங்க, உம்முடைய வருகையில நினைத்தருங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவன் தாழ்மையாய் சிலுவையில மரிக்க போகிறான். அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான், அவன் வலியோட வேதனையோட காரியத்தோட தொங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உதாரணம் நமக்கு போதுமானது. எந்த கிரிட்டிக்கலான பொசிஷனா இருந்தாலும் நாம தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு, ஆண்டவர் கிருபை அளித்து அவர் உன்னதத்துக்கு நேராய் போகும்போது அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை தம்மோடு கூட ஆண்டவர் வைத்துக் கொள்கிறார். பாருங்க, இதுதான் அருமையான கிருபைகள். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பாவம் செஞ்சாங்க அந்த சிலுவையில் தொங்கினானோ தெரியல. ஆனா கடைசி நேரத்தில் அவனுடைய எண்ணம் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்காக இறங்குங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இங்க அதே சிலுவையில் இன்னொருத்தர் தான் பார்த்தீங்களா, இகழ்ந்தான். இகழ்கிற காரியம் ரொம்ப கொடூரமானது. இவன் எப்படி இவனும் அவன் வார்த்தை சொல்லும் போதே சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் நீ ரட்சித்துக்கொள்ள நீ ஏதாவது பண்ணு, உன்னையும் காப்பாத்திக்கோ எங்களையும் காப்பாத்து. நான் அந்த இடத்துல ஒரு ரட்சகரை அவன் அவமானப்படுத்துகிறான், இகழ்கிறான். இந்த மாதிரி தான் இந்த உலகமும் அப்படித்தான் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளோ இயேசுன்னு போனாங்க, எப்படி வெளியில வராங்கன்னு பார்க்கலாம். பாரு எப்படியெல்லாம் சூழ்நிலை வந்திருக்கு பத்தியா. இவங்க இகழ்ந்து போவார்கள், இவங்க ஒன்றுமில்லா போவார்கள், இல்லாமல் போவார்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு கூட நம்ம இடத்துல கடந்து வரலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, இகழ்வோரே அவர் இகழ்வார். ஸோ பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன் தாழ்மையா கேட்டான் பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா இகழ்ந்து பேசினவன் அப்படியே போனான், ஒன்றுமில்லாமல் போனான், மரித்து போனான், நரகத்திற்கு போறான். ஸோ தேவனாகிய கிறிஸ்து இகழ்வோரை குறித்து நம்ம கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் இன்னைக்கு சொல்லுகிறார் கிறிஸ்து. நீ அதெல்லாம் கணக்கு போடாத. இகழ்வோர் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் விழுந்து போவார்கள். அவங்க வாயின் வார்த்தைப்படி அவர்களுக்காக கடவுது. அவங்க என்ன பேசினார்களோ, அவர்கள் என்னெல்லாம் நடந்தார்களோ அது அவர்களுக்குரியது. ஆனா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏதாகிலும் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் என்று நீ தாழ்மைப்படும் பொழுது அந்த கல்லன் ஒரு சிலுவையை சுமக்கிறான்னா அந்த இடத்துல அவன் தப்பு செஞ்சதுனால தான் அந்த இடத்துல இருந்திருப்பான். ஆனா அந்த கல்லனுடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார், தாழ்மை ஏற்றுக்கொண்டார், தாழ்மை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டது. ஆமென். அதுதான் யாக்கோப்புல வாசிக்கிறோம். கர்த்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லா இடத்துலையும் தாழ்ந்து போவது தப்பே கிடையாது, விட்டு கொடுப்பது தப்பே கிடையாது. விட்டு கடந்து போங்க. இகழ்கிற காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். ஸோ உங்களுக்கு விரோதமா பேசுகிறத கர்த்தர் பார்ப்பார். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இகழ்ந்து பேசினார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் அல்ல.
கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். கண்டிப்பா அதுக்கான பலனை அவர்கள் பெறுவார்கள். ஆனா நீங்களோ கிருபையாய் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. அந்த தாழ்மை உங்களை உயர்த்தும். எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, வேலை இல்லை, நான் ஒடுக்கப்படுகிறேன், அசிங்கப்படுறேன், வெட்கப்படுறேன், ஆண்டவரே எனக்கு கவலைன்னா தாழ்ந்து தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வைப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போயிருக்கிறேன், கவலைப்படாதீங்க, இதே சொந்தத்துக்கு முன்பதாக ஒரு நாள் வரும், அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். எங்கெல்லாம் தாழ்மைப்பட்டோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உயர்த்தும் போது அநேக கண்கள், சுற்றி இருக்கிற கண்கள் காணும். கர்த்தர் தாமே உயர்த்தி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ ஆகையால நாம தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் அதிக கிருபைகளை கொடுத்திருக்கிறதுனால அந்த கிருபை பெற்றுக்கொள்வோம், சாட்சியாய் வாழ்வோம். ஆமேன். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எந்த இடத்திலும் ஆண்டவரே மற்றவர்களை காரியங்களை குறித்து ஆண்டவரே இகழ்ந்து பேசாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பயபக்தியோடு தாழ்மையோடு ஆண்டவரே இணக்கமாக இருக்க கிருபை தருவீராக. பெருமை உள்ளக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்தையும் நாங்கள் கையில் எடுக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் பெருமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. தாழ்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சாட்சியாய் வழிநடத்தும். தேவையற்ற எல்லா காரியங்களையும் விலக்கி காத்தலும் ஆண்டவரே. இந்த வேலையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு வழிநடத்துவீராக. இந்த உபவாச நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பம், எந்தெந்த பிள்ளைகள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் உயர்த்தும். அநேக ஜனங்கள் காணத்தக்கதாய் வழிநடத்தும். ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபங்கள் வீண் போகாதே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வல்லவராய் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.